வெல்கம் டு நம்ம தோட்டம். எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இப்போ வானத்தெல்லாம் பார்க்குறீங்க எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மழை மேகம்லாம் களை கட்டிகிட்டு இருக்குது. இது வந்து மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்கிற மழைக்காலம், கார்காலம் தமிழில் பல பேர் இருக்குது. ஸோ அடைமழை காலம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மழை மழை அப்படியே அள்ளுன்னு அள்ளும், நிறையா மழை பெய்யும். ஸோ இந்த மழை காலத்தை எப்படி நம்ம பயனுள்ள வழியாக இந்த வருஷம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே இப்போ நான் ஒரு நர்சரியில் இருக்கேன். அதாவது நர்சரி கார்டனில் தேக்கு, அப்படியே திரும்புங்க, தென்னை, தே தே ஆரம்ப எழுத்து சொல்ல தே 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 அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம். இந்த தே தே என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியாத மாரி இருக்குது பாருங்கள். இந்த மர கன்றுகள், அதாவது தேக்க மர கன்றுகள், இது எவ்வளோ காசு ரெவன்யூ நம்ம கொடுக்கும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் இது எப்படியே மனுஷனுக்கு எவ்வளோ வாரி வழங்குகிற மரங்கள் தெரியுமா? அவ்வளோவும் காசு கொடுக்குற மரங்கள். இப்போ இந்த தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு ஒருத்தோட நமக்கு வருமானம் கொடுக்கும். இந்த தேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வருமானம் தாங்க, அடித்தா லாட்ரி மாதிரி அடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 வருஷம் சென்று ஒரு மரம் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா வைக்கும். அப்போ பார்த்துங்க, கணக்கு பண்ணிங்க. 100 மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா எத்தனை மரம், எவ்வளோ? 1 கோடி. ஸோ 100 மரம் நடுறீங்க அப்படின்னா மழை காற்று இப்படி இதில் ஒரு 10 மரம் புட்டு வச்சுன்னு வச்சிங்க, மொத்தம் 90 மரம் இருக்கும். சார் அட ஒரு 20 மரம் புட்டு வச்சுன்னு வச்சிங்க, 80 மரம் இருக்கும். 20 வருஷத்தில் 20 மரம் புட்டு வச்சுன்னே வச்சிங்களா, 80 மரம் இருக்கும், 80 லட்சம். பாருங்கள், எந்த ஒரு முதலீடும் கொடுக்காது இவ்வளோ பெரிய காசை, எந்த பேங்க்கும் கொடுக்காது இவ்வளோ பெரிய காசை. தேக்கு மரம் நம்ம கொடுக்குது பார்த்தீங்களா? கடவுள் படைப்பை பாருங்கள். இந்த தென்னை மரம் பாருங்கள், தே தே தேவும் சேர்த்து போட்டிங்கன்னு வச்சிங்க, தே 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 சேர்த்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ காசு. இது நெடும்போக்கில் லாங் டேர்மில் காசு, இது வந்து ஷார்ட் டேர்மில் நமக்கு காசு 3 மாதத்துக்கு ஒருத்தோட கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பர்சனல் தேவைக்கும் இது அருமருந்தாக இருக்கும். இளநீர் யோசிச்சு பாருங்கள், அதோட மருத்துவ குணம் உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ தேங்காய் எப்போ வளமான உடம்புக்கு சத்து வளம் சேர்க்குற ஒரு சாப்பாடு, சட்னிலேருந்து குழம்பு வரைக்கும் செம. இந்த தேக்கு மரத்தை எப்படி நடணும் அதுதான் முக்கியம். நிறையா பேர் நட்டுட்டு தவிச்சிருக்கேன், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, காசை கொடுக்க மாட்டேங்குது, வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன், இல்லை 2வது வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்படி அதை நடுறோன்றது தான் முக்கியம், இடைவெளி முக்கியம். இப்போ நட்டுருக்காங்க பாருங்கள், இந்த பாக்கு மரம் எப்படி நட்டுருக்காங்க, நெருக்க நட்டுருக்காங்க. இது அழகாக நட்டுறதுதான் நெருக்க நட்டுருக்காங்க. ஆனால் பலனுக்காக நடும்பொழுது இடைவெளி முக்கியம். ஒரு பயிருக்கும் மாறுபடும். தேக்குக்கு 12 அடி வேணும். 6 அடிக்கு ஒன்று நடலாம். வளமான மண்ணாக இருந்தால் 6 அடியிலே நல்ல வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நட்டுங்க, 6 அடிக்கு ஒன்று நட்டுட்டு 10வது வருஷம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல க்ரோத் ஆகுது அப்படின்னா விட்டுருங்க அப்படியே. அப்படி க்ரோத் ஆகலை, கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நடுவில் ஒரு மரம் எடுக்கணும். அதாவது 12 அடியை பராமரிச்சிங்கன்னா அந்த 20வது வருஷம் உங்களுக்கு ஒரு மரம் கட்டாயமாக 1 லட்சத்துக்கு குறைவாக விற்காது. அந்த அளவுக்கு நமக்கு வளம் கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேக்கு மர கன்றுகள்லாம் பார்க்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு மரக்கன்று 15 ரூபா விற்கும், இல்லை ஒரு 20 ரூபா விற்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 20 வருஷத்தில் எத்தனை மடங்காக போகுது பாருங்கள், அதான் முக்கியம். ஸோ தென்னையும் தேக்கும் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னைக்கு வந்து இடைவெளி வந்து 25லேருந்து 20 அடி தேவைப்படும். ஓகேங்களா? அப்போ தேக்கு மரத்துக்கு 12 அடின்னு சொன்னேன். ஓகே, இப்போ 2 தென்னைக்கு இடையில் ஒரு தேக்கு போடலாம். கரெக்டுங்களா கால்குலேஷனு? ஸோ 2 தென்னைக்கு இடையில் தேக்குன்னா அப்படியே வரிசையில் பார்டரில் கூட போடலாம். இந்தமாரி அதாவது பார்டரில் போடலாம். இல்லை தோப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்னைக்கு நடுவில் 25லேருந்து 20 அடி ஒரு தென்னைக்கு நடுவில் ஒரு தேக்கை போடலாம். அப்புறம் என்னங்க பண்ணுறது, ஸ்பேஸ் நடுவில் இருக்க ஸ்பேஸு வெரி குட். அந்த ஸ்பேஸை நாம் தற்காலிக சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு கீரை போடலாம், பயிர் போடலாம், உளுந்து போடலாம், செடி அவரை போடலாம், பல காய்கறி பயிர்களை போட்டு நாம் காசு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க பிளான்டு அக்ரிகல்ச்சர், அதாவது பிளான் பண்ணி விவசாயத்தை பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் பாருங்களேன். எல்லாமே மரக்கன்றுகள் தான். கொய்யா, நெல்லி, பெருநெல்லி, இதோ பாருங்கள் பலா, எல்லாமே வளம் கொடுக்குற மரக்கன்றுகள் தான். இப்போ நான் இந்த நர்சரியில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம், இந்த பாருங்கள் சாத்துக்குடி காய்ச்சி அடிச்சு, இது வந்து இது பாருங்கள் காய்ச்சிருக்கு பாருங்களேன். இது வந்து
கிராஃப்ட்லேருந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து காய விட்டுடுச்சு. கிராஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மரம் வளர்ந்த மரத்துலேருந்து கட் பண்ணி ஒட்டு போட்டு தயாரிக்கிறது. அது வந்து சீக்கிரமாக சின்ன செடியிலேயே நமக்கு பலனை கொடுக்குறது. ஆனால் மரமாக இது மாவாக இருக்கட்டும், சாத்துக்குடியாக இருக்கட்டும், அது வந்து சின்ன வயசுலேயே காய்க்க விடக்கூடாது. ஏன்னா சத்தெல்லாம் அதுக்கு போயிடும், வளர்ச்சி குன்றிடும். அதனால் இப்போ சுமார் 4 வருஷம் வரைக்கும் அதை காய்க்க விடக்கூடாது. சின்ன பூ வரும்போது கிளியிடணும். அப்போ அதோட சத்து அந்த காய்க்கு போகாது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இன்னொன்று விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். செம்மரம் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், செம்மரம். இது காசை அள்ளி கொடுக்குற ஒரு மரம். இது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வளர்த்துட்டோங்க, எப்படி மார்க்கெட் பண்ணுறது? வளர்க்குறதே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திருட்டு, தங்க திருட்டு, வெள்ளி திருட்டுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மரத்தை திருடி பார்த்துருக்கீங்களா? கடத்தி பார்த்துருக்கீங்களா? உதாரணத்துக்கு, அதாவது தங்கம் கடத்துகிறாங்க, வெள்ளியை கடத்துகிறாங்க. மரத்தை கடத்துறது என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தையும் கடத்துவாங்க. அதுதான் இந்த செம்மரம். ஓகேங்களா? ஏன்னா இது அவ்வளோ மதிப்புக்குரிய மரம். ஓகேங்களா? செம்மரம் வைக்கும்போது ஏன்னா இது மதிப்பு உள்ள மரம்ன்றதுனால இது வச்சுட்டு நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும். ஏங்க எங்கள்கிட்ட இத்தனை செம்மரம் நாங்கள் வளர்க்கணும்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கணும். மற்றபடி யாருக்கும் தெரியக்கூடாது நீங்கள் செம்மரம் வச்சுருக்கு. இது காட்டு மரம்ட்டு வளர்த்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? உண்மையிலே இது காட்டு மரம் தான். ஸோ இது 20லேருந்து 30 வருஷத்துக்குள்ள ஒரு மரம் குறைஞ்சது 5 லட்சம் விற்குங்க. பாருங்கள், இது உண்மையே தெரியாத மாதிரி நிற்கிது பாருங்கள் இந்த செம்மரம்லாம். ஓகேங்களா? செம்மரம். ஸோ இது ஒரு மண்ணுக்கும் ஒரு மாதிரி இது பலன் கொடுக்கும். வச்சு பாருங்கள் தோட்டத்தில். வளமாக வந்தது அப்படின்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மண்ணுக்கேற்ற மரம் வளர்க்கணும். அதுதான் முக்கியம். அதேமாரி தகுந்த இடைவெளி. இப்போ பாருங்களேன், தேக்கு மரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? தேக்கு மாதிரியே நிறைய இன்னும் மரங்கள்லாம் இருக்குது. செம்மரம், தேக்கு மரம் மாதிரி இன்னும் நிறைய மரங்கள். வேங்கை மரம், இதெல்லாம் வேங்கை மரம். இதெல்லாம் வந்து வளர்ச்சியை தாங்கி வளர்கிற மரங்கள். ரோஸ்வுட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரோஸ்வுட். இது வந்து ரோஸ்வுட்டில் செஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும். அதான் ரோஸ்வுட் செடி. எடுத்து பாருங்கள். இதெல்லாம் நட்டால் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பாருங்கள், ரோஸ்வுட், இதெல்லாம் ரோஸ்வுட் தான். இதுவே ரோஸ்வுட், இது எல்லாமே ரோஸ்வுட் தான். எந்த மண்ணுக்கு எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நட்டு பார்க்கணும். இந்த மழை காலத்தில் நட்டு பார்க்கணும். ஸோ வளமாக வந்து அப்படியே விட்டுருந்தது. பாருங்கள், மகாகனி அப்படின்னு சொல்கிற மரம் அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக வளரும். எவர் கிரீன் அவ்வளோ அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே மின்ட்டு க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி மரம் அழகுக்கே அழகாக இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷம் சென்று நமக்கு வருமானமும் தரும். இதை பாருங்கள், செவ்விளநீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இளநீர் உங்களுக்கே தெரியும் இளநீர் எவ்வளோ மருத்துவ குணம்னு. ஸோ இந்த இளநீர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும் மரங்கள். ஓகேங்களா? ஸோ வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க. ஸோ வாழை மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளத்தை சேர்க்குற ஒரு மரம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, பாம்புகள் அதிகமாக விரும்பி தங்குற இடமாவும் இருக்கும் இந்த வாழை மரம். அதனால் வாழை மரத்துக்கு போகும்போது எச்சரிக்கையோடு போகணும். ஓகேங்களா? வாழை மரத்தில் இன்னொரு சிக்கல் இருக்குது. வாழை மரத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. கிழங்கு பெருத்து வாழை சிறுத்துரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கிழங்கை நோண்டணும். நமக்கு நிறைய மரங்கள் இருந்ததுன்னா அந்த கிழங்கை விற்றுடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நண்பர்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்படி சின்னதாக கிழங்கு ஆக்கினீங்கன்னா வாழை வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் சிங்கம் சொல்லுவாங்க, சிங்கம் வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க. சின்னது வெடிக்கும் பாருங்கள், சின்னதாக வெடிக்குது பாருங்கள். வாழையை சுற்றி வெடிக்குதுல, இதெல்லாம் ட்ரிம் பண்ணணும். அதாவது ஒரு வாழை மரத்துக்கு ஒரு சிங்கம், அதாவது ஒரு குட்டி கன்று தான் பக்கத்தில் இருக்கணும். அந்த குட்டியாக வருது பாருங்கள் கீழே, இதோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். வாழையிலேருந்து பக்கத்தில் வருது பாருங்கள். இந்த மாதிரி சின்னதாக இதோ பாருங்கள், நல்லா தெரியும். இதோ பாருங்கள் வந்துருக்கா. இது வந்து ஒன்று தான் விடணும். 4-5 வந்தால் நறுக்கிடணும். ஸோ சத்து விரயமாகி சிறுத்துடும் காய். சில நேரத்தில் தாறு கூட போகாது அந்த பெரிய மரம், அப்படியே நிற்கும். குத்தா போய் இப்படியே நிற்கும். இந்த நிற்கிது பாருங்கள், எப்படி நிற்கிது பாருங்கள், இந்தமாரி நிற்கும். ஓகேங்களா? அதனால் அந்த கிழங்கை வந்து வருஷத்துக்கு ஒருத்தவரை நம்ம எடுத்து நண்பர்கள் கொடுக்கலாம், இல்லை அதை காசாக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். பட் ஆனால் வந்து அந்த பாப்புலேஷன் அந்த ஒரு மரத்தை சுற்றி இந்தமாரி குத்தாக வளரக்கூடாது, இடைவெளி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வாழை நமக்கு பலன் தரும். ஸோ இப்போ ஒரு தேக்கு மரம் இங்கே பாருங்களேன். இந்த தேக்கு மரத்தை பாருங்கள், ஒல்லியாக இருக்குது. இந்த தேக்கு மரத்தை பாருங்கள், குண்டாக நேராக போதுவாங்க. இதுதான் நமக்கு பலன் கொடுக்க மரம் ரெண்டுமே. ஆனால் இதோட வயசுக்கு இவ்வளோ பெருசு இருக்காது, இதை விட பெருசாக இருக்கணும். இதுவே வந்து சுமார் ஒரு 7லேருந்து 8 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படியே இருக்குது ஒல்லியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாட்டிகிட்டு இருக்க இடம் அப்படி. சூரிய ஒளி சரியாக கிடைக்கல, நிழலில் இருக்குது, நெருக்கமாகவும் இருக்குது. இதை பாருங்கள், ஒரு 5 அடி தான் இருக்கும் பாருங்க, 5லேருந்து 6 அடி தான் இருக்கும் பாருங்க. இவ்வளோ நெருக்கமாகவும் இருக்குது. பாருங்கள், பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், ஏகப்பட்ட மரம் இருக்குது. ஸோ இது நெருக்கடியில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால இதால் சரிபர உணவு உற்பத்தி பண்ணி பெருக்க முடியல, மாட்டிக்கிட்டு இருக்குது.
இந்த மாதிரி தான் நம்ம வைக்கக்கூடாது. அன்றைக்கி நான் செகண்ட் வீடியோ நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன். நெருக்கமாக இருக்கக்கூடாது மரங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சூரிய ஒளி கிடைக்கணும் அதுக்கு, அப்போ தான் மரம் பெருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் தேக்குன்னா 12 அடிக்கு 1 நடணும், 6 அடிக்கு 1 நட்டுருங்க. பலமாக வளர்ந்ததுன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மழை காலத்தில் நாம் பெரிய அளவில் 20 வருஷம் சென்று காசை பார்க்கணும், கோடிகளில் பார்க்கணும் அப்படின்னா தேக்கு மரங்களை வாங்கி அழகாக நட்டுருங்க. இடையில தென்னை மரங்களையும் நட்டுருங்க. இருக்கிற இடத்த நீங்கள் காய்கறிகளுக்கோ இல்லை பயிர்களுக்கோ பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ லேண்டை அழகாக நம்ம பயன்படுத்தலாம், ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வருவாய்க்காக. ஸோ விவசாயிங்க ஒரு ஒரு பழையமொழி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையமொழி எனக்கு மறந்து போயிடுச்சு. விவசாயத்தில் லாபம் இல்லைன்ற மாதிரி ஏதோ விளக்கு முஞ்சாதா ஏதோ சம்திங், அது எனக்கு மைண்டுக்கு வரல. உழக்கு மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உழவனுக்கு உழக்கு மிஞ்சாதா எதுவும் சொல்லுவாங்க. உழக்குன்றது ஒரு அளவுகோல், மிஞ்சாதுன்னுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் பண்ணி வருவாய் இல்லை அப்படின்றது தான். விவசாயம் பண்ணி பெரிய ஆள் ஆக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பழைய மொழிகள் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விவசாயி நினச்சா இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். விவசாயத்தில் பெரிய லாபத்தையும் நாம் பார்க்க முடியும். அதை கரெக்டாக பண்ணணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, விவசாயத்தை சரிவர நம்ம பண்ணோம்னா பயங்கரமான லாபத்தை நாம் கண்டடையலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒன்று என்னென்னா, தாவரத்துக்கு ஒரு செடிக்கும் உள்ள இடைவெளி முக்கியம், அப்புறம் சூரிய ஒளி முக்கியம், அப்புறம் நீர் முக்கியம். ஸோ இது 3 கரெக்டான ஒரு ரேஷியோவில் கிடச்சிருச்சு ஒரு தாவரத்துக்கு அப்படின்னா, அப்புறம் என்னங்க, அது வாரி வழங்கும் நமக்கு, பேங்க்கு மாதிரி. ஓகேங்களா? எங்கே பாருங்கள், பம்புளி மாஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது பம்புளி மாஸ். ஸோ இதுவுமே நல்ல சூரிய ஒளியில் இருக்கு பாருங்கள், சூரிய ஒளியில் இருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள வாழை வந்து கொஞ்சம் தடுக்குது பாருங்கள். இருந்தாலும் இதோடைய எக்ஸ்ப்ரெஷன் இது ஓரளவு காமிச்சிக்கிட்டு தான் இருக்குது. ரைட்? இப்போ சூரிய ஒளி நல்லா கிடைக்குது, ஆனாலும் இது செந்தில் தான் மாட்டேங்குது. இதே நல்ல ஃபுல் சூரிய ஒளியில் இருந்ததுன்னா இன்னும் நிறைய காய்கள் இதுக்குள்ள காய்க்கும். நன்றி. இன்றைக்கி வீடியோ இதோடு முடிச்சுக்கிடலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம். முக்கியமாக இந்த தேக்கை மறந்துடாதீங்க. இந்த மழை காலத்துக்கு உங்கள் இடத்துல தண்ணி நிற்காமல் பார்த்துங்க. தேக்குக்கு தண்ணியும் ஆகாது, தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி வந்து நின்றுச்சுன்னா தேக்கு உயிருக்கு ஆபத்து. ஸோ அதனால் தேக்கு மரத்துக்கு மட்டும் தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேடான இடத்துல பார்டர்ஸில் போடலாம், வேலி ஓரத்தில் போடலாம், இல்லை மேடான இடத்துலையும் போடலாம். அது 18 20 வருஷத்தில் அதிகமான ஒரு மரம் 1 லட்சம் அப்படின்ற அளவுக்கு விற்று நமக்கு காசை வாரி வழங்கக்கூடிய ஒரு மர வகை. ஓகேங்களா? நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.